இந்த வீடியோல நாங்க பேசப் போறது, ஒட்டுமொத்த இலங்கையும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற ஆயில் பிரச்சனைய பத்தி. ஸோ, ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப இலங்கையில என்ன நிலவரம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எரிபொருளோட விலைகள் எல்லாம் கூட்டிட்டாங்க. அ கோவிடுக்கு பின்னால கிரைசிஸ் காலத்துல நடந்த மாதிரி மறுபடியும் இப்ப கியூஆர் குடுக்க தொடங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு புதன்கிழமையும் நிறைய நிறுவனங்களுக்கு லீவ் குடுக்குறாங்க. சில துறைகளுக்கு வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம்னு கூட சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ் மாரியான நாடுகள் எப்பவோ இந்த முடிவுகள எடுத்தாலும், நாங்க இப்ப தான் அதோட இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கோம். இது கொஞ்சம் லேட்டா இருந்தாலும், இப்பயாவது இந்த முடிவுகள எடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்ததும், ஒருவேள மறுபடியும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு வந்துருச்சோன்னு கேள்விகள் எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆனா, கியூஆர் கோட் குடுத்தாலும், எரிபொருளுக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. இப்படி குழப்பங்கள் எல்லாம் உருவானதால, ஒரு பக்கம் இப்படி ஆயில் விலைய கூட்டுனது சரியா தப்பான்னு ஒரு வாக்குவாதம் போய்க்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு மாசத்தோட கடைசியில ஆயில் பிரைஸ் ரிவைஸ் பண்றதா சொல்லிட்டு, இப்ப மாசத்தோட நடுவிலேயே விலைய ரிவைஸ் பண்ணது சரியா தப்பான்னு இன்னொரு ஆர்கியூமென்ட் போகுது. அதே நேரம் இந்த கியூஆர் கோட் சிஸ்டம் மூலமா குடுக்குற பெட்ரோல், டீசல் அளவு போதுமா இல்லையான்னு இன்னொரு ஆர்கியூமென்ட்டும் நடக்குது. சில பேர் இது பத்தாதுன்னு கூட சொல்றாங்க. இப்படி மக்கள் தங்களோட கருத்துக்கள சொன்னாலும், இந்த பிரச்சனையில இருக்கிற எக்கனாமிக்ஸ சரியா புரிஞ்சு கொண்டா தான், இதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியும். எக்கனாமிக்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு பொருளோட விலைங்கிறது, அந்த பொருளோட அவைலபிலிட்டிய பொறுத்து தங்கி இருக்கிற ஒரு விஷயம். அதாவது, ஒரு பொருள் எவ்வளவு ஈஸியா கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான், அந்த பொருளோட விலை சேஞ்ச் ஆகும். ஒரு பொருள் எங்களுக்கு சுலபமா கிடைக்குமா இருந்தா, ஒரு குறிப்பிட்ட அளவ விட அதிகமா இருந்தா, அந்த பொருளோட விலை குறையும். அதே மாதிரி அந்த பொருள் அரிதானதா இருந்தா, ஒரு குறிப்பிட்ட அளவ விட குறைவா தான் கிடைக்கும்னா, அந்த பொருளோட விலை கூடும். அப்படி விலை கூடும்போது, அந்த பொருள கன்சியூம் பண்றதுக்கான தேவை, நுகர்றதுக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதோட அந்த பொருளுடைய விலைக்கும், தேவைக்கும் இடையில ஓரளவு சமநிலை உருவாகும். இப்ப ஆயிலுக்கு நடக்கிறது கூட இதே நிலைமை தான். மத்திய கிழக்குல நடக்கிற சண்டையால எங்களுக்கு ஆயில் கிடைக்கிற அளவு குறைஞ்சிருக்கு. கிடைக்கிற எண்ணெயோட அளவு குறையும்போது, அது அரிதானதா மாறுது. அதனால எண்ணெயோட விலை கொஞ்சம் கொஞ்சமா கூடுது. இதனால தான் உலக சந்தையில ஒரு பேரல் க்ரூட் ஆயிலோட விலை $80, $90 வரைக்கும் கூடுச்சு. ஒரு சில நாள் $100 வரைக்கும் மேல போச்சு. அப்படி $100க்கு போனா, அது இலங்கைக்கு மட்டும் இல்ல, முழு உலகத்தோட பொருளாதாரத்தையும் பாதிக்கும். இந்த நிலையில தான் அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இல்ல யுத்தம்லாம் முடியிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சண்டைகள் எல்லாமே நிறுத்தப்படும்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா, எண்ணெயோட விலை பாதிக்கப்படுறதால. அதோட தான் $100க்கும் மேல இருந்த ஆயில் பிரைஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஆனா, இப்படி எண்ணெயோட விலை கூடி குறைஞ்சிட்டு இருந்த நேரம் தான், இலங்கையில எரிபொருள் விலைய கூட்டுனாங்க. அஃப்கோர்ஸ் பெட்ரோல், டீசலோட விலை கூடுதுங்கிறது எங்க யாருக்குமே நல்ல செய்தி கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு வேற வழியுமே இல்ல. எண்ணெய் விலை கூடுனா, மார்க்கெட் பிரைஸுக்கு ஏத்த மாதிரி எங்களோட விலையையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா, ஏன் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ உதாரணத்துக்கு, உலக அளவுல க்ரூட் ஆயில் பிரைஸ் கூடுதுன்னு தெரிஞ்சும், நாங்க எங்க பெட்ரோல் ஷெட்ல விலைய கூட்டாம வச்சிருந்தா என்ன நடக்கும்? எங்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் தானே. அடுத்த மாசம் விலைய கூட்டுறதுக்குள்ள முடிஞ்ச அளவு பெட்ரோல் அடிச்சுக்குவோம்னு சொல்லி, அவசர அவசரமா போய் லைன்ல எல்லாம் நின்னு, அடிச்சு புடிச்சு ஒரு மாரி டேங்க ஃபுல் பண்ணிக்க தான் பார்ப்பாங்க. அதனால எங்க கிட்ட இருக்கிற ஆயிலோட அளவு கண்டிப்பா குறையும். அந்த சந்தர்ப்பத்துல வேர்ல்ட் மார்க்கெட்ட விட குறைஞ்ச விலையில தான் நாங்க ஆயில் விக்கிறோம். அதனால மக்கள் அளவுக்கு அதிகமா கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சதும், டிமாண்ட் உடனடியா கூடி எரிபொருளுக்கு தட்டுப்பாடு உருவாகும். இந்த மாதிரி தட்டுப்பாடு வந்துடக்கூடாதுன்னு தான் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி விலைய அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நாங்க சொல்றோம். அதே நேரம்
இங்க நாங்க சரிப்படுத்த வேண்டிய இன்னொரு விஷயம் தான் எங்களுடைய ஆயில் பிரைஸ் ஃபார்முலா. அதாவது விலை சூத்திரம். எங்களுடைய ஃபார்முலா மாசத்துக்கு ஒரு தடவ ரிவைஸ் பண்றதா தான் இருக்கு. ஆனா, வேர்ல்ட் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் ஆயில் பிரைஸ்ங்கிறது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ மாறுற விஷயம். அப்ப 1 ஹவருக்கு ஒருக்கா மாறுற பிரைஸோட, மாசத்துக்கு ஒரு தடவ மாறுற ஃபார்முலாவ வச்சுக்கிட்டு எங்களால போட்டி போட முடியாது. சாதாரணமா நாங்க வாங்குற கேரட், போஞ்சி, கிழங்கு மாதிரியான மரக்கறிகளோட விலைகள் கூட ஒவ்வொரு நாளும் கூடி குறையுது. சந்தைய பொறுத்தவரைக்கும் பிரைஸ் சேஞ்ச் ஆகுறதுங்கிறது இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாற்றங்கள கொண்டு வரணும். ஆனா, எங்களுடைய டைம் கேப் அதிகமா இருக்கிறது தான் இங்க சிக்கலா இருக்கு. அதே மாதிரி நாங்க பாவிக்கிற இந்த பிரைஸ் ஃபார்முலா எப்படி வேலை செய்யுது? என்ன முறையில இந்த விலைகள் எல்லாம் மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையா பார்க்க போனா, யாருக்குமே இது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சுகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு மாச கடைசிலயும் ட்வீட் மூலமா ஒரு போஸ்ட் போட்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, இப்ப சில மாசங்களா அதுவும் நடக்கிறதில்ல. ஸோ, ஒரு பிரைஸ் ஃபார்முலாங்கிறது இந்த கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சது போக, எவ்வளவு ஸ்டாக் ஷெட்ல மிச்சமா இருக்கு? எப்படி இந்த பிரைஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு, நாட்டுல இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் கூட ஈஸியா இன்டர்நெட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்பதான் உங்கள மாதிரி பிசினஸ் பண்ற மக்கள் எல்லாமே விலைக்கு ஏத்த மாதிரி சரியா பிரைசிங் பண்றதுக்கு உதவியா, ஈஸியா இருக்கும். அத விட்டுட்டு இஷ்டத்துக்கு விலைகள மாத்த நினைக்கிறது சரியான முடிவு இல்ல. ஆனா, அரசாங்கம் எண்ணெய் விலைய பிரைஸ் ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணலன்னு வெரிட்டே ரிசர்ச் மூலமா தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய publicfinance.lk வெப்சைட்ல எரிபொருள் விலைய ட்ராக் பண்ண முடியும். அந்த ஃபியூல் ட்ராக்கர நீங்க பார்த்தா, மார்ச் 1ஆம் தேதி இருந்த விலைய விட குறைவான விலைக்கு தான் பெட்ரோலும், டீசலும் விக்கப்படுதுன்னு தெரிய வரும். அதுவும் எல்லாத்துக்கும் போடுற வரி மாதிரியே டீசலுக்கு ரூ. 97வும், பெட்ரோலுக்கு ரூ. 118வும் வரி போடுறாங்க. அந்த வரிய போட்டும் மார்க்கெட் விலைய விட குறைஞ்ச விலைக்கு தான் இந்த எரிபொருள விக்கிறாங்க. ஆனா, இந்த நேரத்துல உலக அளவுல எண்ணெயோட விலை கூடிட்டே போகுது. க்ரூட் ஆயிலோட விலை $80, $100ன்னு கூடுமா இருந்தா, அதுக்கேத்த மாதிரி ரூ. 100, ரூ. 150 எரிபொருள் விலை கூடலாம். அதனால நாங்க அதுக்கு தயாரா இருக்கணும்ங்கிறதையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இப்படி விலை கூடுறது நல்லதான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. ஏன்னா, எரிபொருளோட விலை கூடுனா, அதோட சேர்ந்து யூரியா, செப்பு மாதிரியான நிறைய விஷயங்களோட விலை கூடிரும். நாங்க சாப்பிடுற கொத்து, ஃப்ரைட் ரைஸ், பேக்கரி புரொடக்ட்ஸ், டீ, பிளெயின் டீ, அப்பம் மாதிரியான நிறைய விஷயங்களோட விலை கூடியிருக்கு. ஆல்ரெடி பிக்மி, ஊபர் மாதிரியான சர்வீஸ்களோட விலையும் கூட கூடிருச்சு. ஸ்கூல் சர்வீஸுக்கு பயன்படுத்துற வேன், பஸ்களோட ஃபீஸையும் கூட்டிட்டாங்க. இப்படி நிறைய பாதிப்புகள நாங்க சந்திக்க வேண்டி வரும். ஸோ, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். விலைய கூட்டுனா இது எல்லாமே நடக்கும்னா, அப்போ ஒருவேள விலைய கூட்டாட்டி என்ன ஆகும்? அதையும் நாங்க யோசிக்கணும்ல. நாங்க விலைய கூட்டாம விட்டா, வேர்ல்ட் மார்க்கெட்ட விட குறைஞ்ச விலைக்கு நாங்க எரிபொருள விக்கணும். அதாவது, ஒண்ணு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வரி பணத்த குறைக்க வேண்டியிருக்கும். அது எப்படியுமே நாங்க பண்ண முடியாது இல்லையா? அப்படி இல்லாட்டி, அரசாங்கம் விக்கிற ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் அரசாங்கம் நஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்படி இந்த அரசாங்கம் நஷ்டப்பட்டா, அந்த பாரம் யார் தலையில வந்து விழும்? வரி கட்டுற உங்க மேல தான். ஆனா, அந்த நஷ்டத்துல அதிகமான பங்கு யாரு கட்டணும்? வசதியான மக்களா? இல்ல ஏழை மக்களா? உண்மையா பார்த்தா, ஏழை மக்கள் மேல தான் அதிகமான பாரம் விழுது. ஏன் அப்படின்னு கேட்டா, இலங்கையில இருக்கிற எண்ணெயில 70% எண்ணெய பாவிக்கிறது, மக்கள் தொகையில 30% இருக்கிற வசதியானவங்க தான். அதாவது 70% எண்ணெய பாவிக்கிறது 30% வசதியான மக்கள். மிச்சம் இருக்கிற 30% எண்ணெய பாவிக்கிறது 70% ஏழை மக்கள். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ உங்ககிட்ட ஒரு பென்ஸ் கார் இருக்குன்னு சொல்லுவோமே. அப்படி இல்ல அ பெட்ரோல்ல நல்லா வேலை செய்ற மாரி ஒரு ஹெவி இன்ஜின் வெஹிக்கிள் இருக்குன்னு சொல்லுவோமே. அப்ப நீங்க அந்த வாகனத்த பாவிக்கிறதும், அது மூலமா பெட்ரோல் கன்சியூம் பண்றதும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைவா இருக்கும்போது, இந்த மாதிரி வாகனங்கள் வச்சு இருக்கிற 30% வசதியான மக்கள் தான் அதனால அதிகமா லாபம் அடையிறாங்க. மிச்சம் இருக்கிற 70% ஏழை மக்களுக்கு கிடைக்கிறது 30% எரிபொருள் தான். அப்ப விலைய கூட்டாம இருந்து,
பெட்ரோல் அதிகமா பாவிக்கப்பட்டு அரசாங்கம் நஷ்டமடைஞ்சா, அதனால வர்ற தாக்கத்த, இம்பேக்ட்ட ஏழை மக்கள விட வசதியான மக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா, அவங்களால அத அஃபோர்ட் பண்ணலாம். ஸோ விலைய கூட்டாம இருந்தா, அதால அதிகமா நன்மை அடையிறது வசதியான மக்கள் தான். அதுக்காக விலைய கூட்டாமலும் இருக்க முடியாது. ஆனா, பெட்ரோல் விலைய கூட்டுனா, அந்த ஏழை மக்களுக்கும் பாதிப்பு வரும். மீன்பிடி தொழில் செய்றவங்க, ஆஃபீஸுக்கு டெய்லி பைக்ல போறவங்கன்னு எல்லாருமே அதனால பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த ஏழை மக்கள பாதுகாக்கவும் ஒரு சிஸ்டம் இருக்கணும் தானே! அந்த இடத்துல தான் நாங்க அடிக்கடி சொல்ற சோசியல் சேஃப்டி நெட் சிஸ்டம் வருது. இந்த மாதிரி பெட்ரோல் விலை ஏறும்போது, கேஸ் விலை ஏறும்போது, பாதிக்கப்படுற ஏழை மக்களுக்கு இந்த சமூக பாதுகாப்பு சிஸ்டம் மூலமா நேரடியா ஒரு உதவித்தொகைய, பணத்தொகைய குடுக்கணும். அதுக்கு இந்த சோசியல் சேஃப்டி நெட் சிஸ்டத்த பாதுகாக்கணும்னு நாங்க அடிக்கடி வலியுறுத்திக் கொண்டு இருக்கிறோம். அதே நேரம் விலைய கூட்டாம விட்டா நடக்கிற இன்னொரு விஷயம் தான் எங்க கிட்ட இருக்கிற டாலருக்கும், ரூபாயோட பெறுமதிக்கும் வரக்கூடிய பாதிப்பு. இதே விலையில நாங்க எரிபொருள வச்சிருந்தால், மக்கள் தொடர்ந்து அத பாவிச்சுட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பாவிக்கப்படும்போது, நாட்டுக்கு தேவையான எரிபொருளோட டிமாண்ட் அதிகரிக்கும். டிமாண்ட் கூடுனா, ஆயில் இறக்குமதி பண்றதுக்கு நாங்க இதுக்கு முன்னாடி குடுத்தத விட அதிகமான டாலர செலவழிக்க வேண்டி வரும். அப்படி அதிகமா டாலர் செலவழிச்சா, இலங்கை ரூபாயோட பெறுமதி குறைஞ்சு, பணவீக்கம் அதிகரிக்கும். ஸோ மறுபடியும் 2022ல நடந்த மாதிரி எல்லா பொருட்களோட விலையும் அதிகரிச்சு, பணத்த அச்சடிக்க வேண்டிய நிலைமை கூட வரலாம். இதுதான் எரிபொருள் விலைய கூட்டாம விட்டா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னா, நாங்க முதல்ல சொன்ன மாதிரி விரும்பியோ, விரும்பாமலோ கசப்பா இருந்தாலும் மருந்த குடிச்சு தான் ஆகணுங்கிற மாதிரி மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ற விதத்துல எரிபொருள் விலைய அதிகரிக்க விடணும். அப்படி விலை கூடுனா, அந்த பாரத்துல கொஞ்சத்தையாவது வசதியான மக்களால தாங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். அதே நேரம் விலை கூடும்போது அதோட பாவனை ஓரளவு குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்படி எரிபொருளோட பாவனைய குறைச்சு கொஞ்சம் கட்டுப்படுத்த தான் இந்த கியூஆர் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா, அதுவும் சரியா வேலை செய்யுது இல்லன்னு மக்கள் கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. உண்மைய சொல்றதுன்னா, இந்த கியூஆர் சிஸ்டத்தால மக்களுக்கு நல்லத விட கெட்டது தான் அதிகம் நடக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்தும் கூட. எதனால அப்படி நல்லத விட கெட்டது நடக்குதுன்னு அடுத்த வீடியோல நாங்க உங்களுக்கு கொண்டு வரோம். ஆக மொத்தத்துல இந்த யுத்தம் இன்னும் தொடர்ந்து நடக்குமா இருந்தால், இந்த மாசம் முடிய முன்னாடி மறுபடியும் எரிபொருளோட விலைய கூட்ட வேண்டி வரலாம். அப்படி கூட்டாம விட்டா தான் நீங்க ஷாக் ஆகணும். ஏன்னா, நாங்க இவ்வளவு நேரம் சொன்னது மாதிரி விலை கூட்டாம இருந்தா, அது மறுபடியும் யூ டர்ன் எடுத்து வந்து உங்களோட வாழ்க்கைய தான் பாதிக்கும். அதனால தான் இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான, அவசியமான ஒண்ணுன்னு நாங்க ஒவ்வொரு முறையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. முதல்லயே சொன்னது மாதிரி கியூஆர் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய பத்தி அடுத்த வாரம் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.